வெல்கம் டு ஆல் அபவுட் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ். தினமும் நம்ம டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்ணுற மாணவர்களுக்கு முக்கியமான நடப்பு நிகழ்வுகளை கொடுத்துட்ருக்கோம். அதோட தொடர்ச்சியாக இன்னைக்கான முக்கிய நிகழ்வுகளை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம தமிழ்நாடு ரிலேட்டடான முக்கியமான நிகழ்வுகளை பார்ப்போம். இந்திய விடுதலைக்கான போராடிய வீரர்களின் தமிழ்நாட்டின் பங்கு வகித்தவர்கள் ஒவ்வொரு நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்னைக்கான நிகழ்வு யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தானம் அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இவர் தஞ்சாவூர் மாவட்டத்தில் மன்னார்குடி அருகில் உள்ள கும்மிடி திடலில் கிராமத்தில் பிறந்தவர். ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. தமிழ்நாட்டிலேருந்து பிறந்த ஒருத்தர் நேஷனல் லெவலில் ரொம்ப பெருமை வாய்ந்தவராக ஒரு நேஷனல் ஃப்ரீடம் ஃபைட்டராக ஆயிருக்கார் அப்படின்னா அது ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ராஜாஜி அவர்கள் தெரியும், காமராஜர் அவர்கள் தெரியும். ஸோ அந்த லிஸ்ட்டில் இவரும் முக்கியமாக அடுத்த ஆளாக வரக்கூடிய ஆள் தான் சந்தானம் அவர்கள். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா லைனாக வாங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ ராஜாஜி பார்த்தீங்கன்னா 1930 காந்தியடிகள் மேற்கொண்டு தண்டி யாத்திரையை பார்ப்பதற்காக ராஜாஜியுடன் சந்தானம் சமர்பதியிலிருந்து சென்றுள்ளார். ஸோ இதுவே ஒரு ஃபஸ்ட்டு கேள்வி தாங்க. காந்தியோடைய தண்டி மார்ச் இருக்கீங்க இல்லையா, ஸோ அந்த உப்பு சத்தியாகிரகத்தில் பார்ப்பதற்காக ராஜாஜியுடன் உடன் சென்றவர் சந்தானம் அவர்கள். ஸோ இதே ஒரு முக்கியமான ஒரு கேள்வி தான். நெக்ஸ்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா போராட்டத்தை வழிநடத்தும் தலைமை பொறுப்பை சந்தானிடம் ஒப்படைத்தார் ராஜாஜி. ஸோ வேதாரண்யம் நடந்த சத்தியாகிரகத்திலே, அதாவது ஏப்ரல் மாதம் 14:30 திருச்சியிலிருந்து வேதாரண்யம் நோக்கி 100 சத்தியாகிரகிகள் ராஜாஜி புறப்பட்டார். ஸோ இது நம்ம தமிழ்நாட்டில் நடந்த ஒரு முக்கியமான சத்தியாகிரகம் போராட்டம். அதில் பார்த்தீங்கன்னா கடைசி ஃபைனலாக உப்பு அள்ளும் போதும் பார்த்தீங்கன்னா ஒரு முந்த நாள் ராஜாஜி அவர்கள் அரெஸ்ட் ஆகிடுவாங்க. ஸோ அந்த அரெஸ்ட் ஆனதை அடுத்து சந்தானம் அவர்கள் அந்த வழிநடத்தும் தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். ஸோ இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சந்தானம் சிறையில் காலத்தில் அவர் மனைவி. ஸோ இதெல்லாம் அந்த அளவுக்கு தேவையில்லை. நெக்ஸ்ட் இது ரொம்ப முக்கியம். இந்தியன் எக்ஸ்பிரஸ் இதழின் முதல் ஆசிரியராக பொறுப்பேற்றார் சந்தானம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்விங்க. இந்தியன் எக்ஸ்பிரஸ் அந்த டைமில் ஒரு ஃபேமஸான ஒரு இதழாக பார்க்கப்படுது. அதோடைய முதல் ஆசிரியராக பொறுப்பேற்றுள்ளார். அது மட்டும் இல்லாமல் 1939 வெளியேறிய இந்துஸ்தான் டைம்ஸ் இதழின் இணை ஆசிரியராகவும் சப் எடிட்டராகவும் தில்லியில் பணியாற்றியுள்ளார். ஸோ 2 நியூஸ் பேப்பர், முக்கியமான பிரதானமான ஒரு 2 முக்கிய நியூஸ் பேப்பர் கூடிய ஆசிரியராக அவர் இருந்திருக்காரு. இந்தியன் எக்ஸ்பிரஸோடைய முதல் ஆசிரியர், இந்துஸ்தான் டைம்ஸ் சப் எடிட்டராகவும் ஒர்க் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் அரசியல், பொருளாதாரம், காந்தியல் தொடர்பான 20க்கும் மேற்பட்ட நூல்களையும் எழுதியுள்ளார். நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுறது 1937 மத்திய சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். அது மட்டும் இல்லாமல் 1945 மேலவை உறுப்பினராகவும் செயல்பட்டுள்ளார். பிறகு நாடாளுமன்ற சட்ட வரைவு குழு உறுப்பினராக நியமிக்கப்பட்டுள்ளார். சுதந்திர இந்தியாவின் முதல் ரயில்வே துணை அமைச்சரும் இவரே தான். ஸோ ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டெபுட்டி மினிஸ்டர் ஆஃப் ரயில்வேவும் நம்மளுடைய சந்தானம் அவர்கள் தான் இடம்பெற்றுள்ளார். ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி, இது நம்ம தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போது ரீசெண்டாக ஒரு ஆர்காலஜிக்கல் டிஸ்கவரி கண்டுபிடிச்சிருக்காங்க. தொல்லியல் கண்டுபிடிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோன் ஏஜ் டூல்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. கற்கால வெப்பன்ஸ் ஒரு டூல்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா விழுப்புணர் நியர் ஸ்ரீவில்லிபுத்து விருதுநகர். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்விங்க. ஆர்காலஜிக்கல் டிஸ்கவரிஸ் உடைய கேள்வி எக்ஸாம் நம்மளுடைய சிலபஸில் முக்கியமான ஒரு டாப்பிக்காக இருக்குது, அதை பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் என்ன மாதிரி டைப்ஸ் கேட்டுங்கன்னா சர்ட்னு சொல்லக்கூடிய அது மீசோலித்திக்கில் பயன்படுத்தக்கூடிய ஒரு வெப்பன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிரானைட் ஸ்டோன்ஸ் மேட் ஆஃப் கிரானைட் ஃபவுண்ட். இதோட இயர் பார்த்தீங்கன்னா 3000 1000 பிசி லெவலில் இருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது எப்போ பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோதிக் டூல்ஸ் சொல்லுவாங்க. அதாவது 10,000 பிசிலேருந்து 3000 பிசி இந்த குறிப்பிட்ட காலத்தில் இந்த மாதிரி டைப்பான ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஸ்டோனேஜ் டூல்ஸ் ஃபைன் பண்ணியிருக்காங்க. இது எந்த ஸ்டோனேஜ் கேட்டீங்கன்னா மீசோலித்திக் ஸ்டோனேஜ். அதுவும் அந்த டூல்ஸ் மைக்ரோதிக் டூல்னு சொல்லக்கூடியது. இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். நெக்ஸ்ட் நம்ம நேஷனல் லெவல் நியூஸ் என்ன இருக்குன்றதை பார்த்துருவோம். சிஎஸ்ஐஆர், அதாவது கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் மற்றும் நேஷனல் ஃபிசிக்கல் லெபார்டரி அப்படின்ற ஒரு புதுசாக ஒரு லெபார்டரி கிரியேட் பண்ணியிருக்காங்க. 75 இயர்ஸ் அவங்களுடைய இதுவும் முடிஞ்சிருக்காங்க, செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. நேஷனல் மெட்ரோலாஜிக்கல் கான்க்ளேவ் 2021 தலைப்பில் ஆர்கனைஸ்டு பை சிஎஸ்ஐஆர் ஆன் 25th இயர் ஆஃப் இன்செப்ஷன். ஸோ ரொம்ப 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 முக்கியமான ஒரு கேள்விங்க. 1947 ஜனவரி 4ஆம் தேதி தொடங்கப்பட்ட இந்த ரிசர்ச் இன்ஸ்டியூட் பார்த்தீங்கன்னா இப்போது 75 வருஷம் அடியெடுத்து வைக்கிற நாளை நேஷனல் மெட்ரோலாஜிக்கல் கான்க்ளேவ்ன்ற தலைப்பில் கொண்டாடப்பட்டுள்ளது. ஸோ நெக்ஸ்ட் சிஎஸ்ஐஆர் ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ டெல்லியில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் இட் இஸ் அ மெஷர்மெண்ட் ஸ்டாண்டர்ட் லெபார்டரி ஆஃப் இந்தியா. அதுவும் ரொம்ப தெரிஞ்சுக்கணும், முக்கியமான ஒரு கேள்வி. நெக்ஸ்ட் இந்த நடந்த ஒரு இதோடைய தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரீசன்ட் ட்ரெண்ட் இன் மெட்ரோலஜின்ற தீமில் இந்த ப்ரோக்ராம் நடந்திருக்கு. நெக்ஸ்ட் அது ரிலேட்டடாக ஒரு போஸ்டர் ஸ்டாம்ப்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க.
நெக்ஸ்ட் 1975ல் நம்மளுடைய இந்திரா காந்தி அம்மையார் பீரியடில் சில்வர் ஜூப்ளியும் கொண்டாடப்பட்டுள்ளது. ஸோ இப்போ 75th இயர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது முடிகிற தலைமையில் வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் ஜூப்ளி நம்ம கொண்டாடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பிரதான் மந்திரி கேரிப் கல்யாண் அன்ன யோஜனா இஸ் எ ஃபுட் செக்யூரிட்டி வெல்ஃபேர் ஸ்கீம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஸ்கீம். ரீசெண்டாக கோவிட் சுச்சுவேஷன் டைமில் இதை அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதை அனௌன்ஸ் பண்ண டேட் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 2020. இந்த ஸ்கீம்ஸ் மூலமாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ ரேஷன் கடைன்னு சொல்லுவாங்க நம்மளுடைய ரேஷன் ஷாப். அந்த ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 5 kg ஆஃப் ரைஸ் இல்லைனா வீட் ஃபார் பர் பர்சன். ஸோ ஒரு ஆளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 kg அரிசியும் இல்லை கோதுமையும் கொடுக்கப்படும். அது கூட பார்த்தீங்கன்னா 1 kg ஆஃப் தால் ஒரு kg வந்து பருப்பும் வழங்கப்படும். த்ரூ ஃபேமிலி ரேஷன் கார்டு மூலிமா இந்த வந்து ஸ்கீம்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. இது ரீசெண்டாக வந்து மார்ச் 2022 வரைக்கும் ஃபேஸ் 3 எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதான் பார்க்குறோம். ஸோ ரீசெண்டாக என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி வந்து அதுக்கான டியூஸ் வந்து சப்சிடிஸ் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ மொத்தம் 1.5 lakh crores வந்து இது வரைக்கும் செலவு பண்ணியிருக்காங்க இந்த இயரில். எவ்வளோ எஸ்டிமேட் பண்ணாங்கன்னா 2.28 lakh crores. ரிமைனிங் வந்து வித்தின் March 31. ஸோ இந்த நெக்ஸ்ட் ஃபினான்சியல் இயர்க்குள்ளே மீதிக்கிற காசு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம இந்த ஸ்கீம்ஸ் பற்றி முக்கியமாக தெரிஞ்சுங்க. எக்ஸாம் பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த கோவிட் சுச்சுவேஷனில். ஏன் இந்த ஸ்கீம்ஸ் தொடங்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் பிரகாரம் ஒரு தேசிய நாட்டில் இருக்கிற அனைவருக்குமே வந்து ஃபுட் வந்து ஒரு அத்தியாவசியமான பொருள். அது அனைவருக்கும் கிடைக்கக்கூடிய வசதி. ஸோ கோவிட் சுச்சுவேஷனில் சில வாழ்வாதாரம் இழந்த காரணத்துக்காண்டி இந்த ஸ்கீம்ஸ் தொடங்கப்பட்டது. அது முக்கியமாக பார்க்கப்பட்டது. சரி தெரிஞ்சுக்கங்க. நெக்ஸ்ட் இடபிள்யூஎஸ் ரிசர்வேஷன் கேஸ். இடபிள்யூஎஸ் ரிசர்வேஷன் கேஸ் ஒன்றும் இல்லைங்க, நம்ம தினமும் பார்த்துட்டு இருக்கிறதா. இன்றைக்கி அதோடைய ஹியரிங் வருது. ஸோ அதை பற்றி நம்ம லைட்டாக ஒரு பேக்ரவுண்ட் தெரிஞ்சுப்போம். 103வது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பிரகாரம் மத்திய அரசால் நடத்தப்படும் கல்வி நிறுவனங்கள் மற்றும் தனியார் கல்வி நிறுவனங்களில் சேருவதற்கு மத்திய அரசு வேலைகளில் வேலை வாய்ப்பதற்கும் சமூகத்திலும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய பிரிவினருக்கு இடபிள்யூஎஸ் 10 பொது இடஒதுக்கீடு வழங்கியுள்ளது. ஸோ 103வது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின் மூலியமாக கொண்டு வரப்பட்டது தான் இந்த 10% இடஒதுக்கீடு. யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் பின்தங்கிய பிரிவினருக்கு. ஸோ இந்த பொருளாதாரம் பின்தங்கிய பிரிவினருக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 lakhsன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 8 lakhs அப்படின்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு என்னென்ன சூழ்நிலையில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்ட கேள்விக்கு தான் இப்போ ஒரு கமிட்டி அப்பாயின்மெண்ட் பண்ணி அந்த கமிட்டியோடைய ரெக்கமெண்டேஷன் ரிப்போர்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி அதோட ஹியரிங் இருக்குது. நெக்ஸ்ட் வேறு என்னென்ன பார்க்கலாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 103வது அமெண்ட்மெண்ட் வந்து 15 மற்றும் 16வது பிரிவுகள் அரசியலமைப்பின் 15 மற்றும் 16வது பிரிவுகளில் திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. ஸோ அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு 103வது அமெண்ட்மெண்ட் எந்த டேட்டில் வந்து எஃபெக்ட் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அமல்படுத்துறது கேட்டிங்கன்னா 14th January 2019. ரொம்ப ரொம்ப முக்கியமான டேட்டுங்க அது. ஸோ நம்ம எல்லாமே படிச்சிருப்போம், அந்த டேட்டை மறந்துட்டுருப்போம். அது முக்கியமாக தெரிஞ்சுக்கங்க எந்த டேட்டில் வந்து இந்த 103வது அமெண்ட்மெண்ட் வந்து செயல்படுது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட் வந்து இது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது குஜராத். அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட் ஸ்டேட் குஜராத் வந்து இந்த இடபிள்யூ ஸ்கீம்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ரீசெண்டாக ஜொஜிலா பாஸ் ரீஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே பனி பெஞ்சிச்சு அப்படின்னீங்கன்னா ஜொஜிலா பிளாஸ் வந்து அந்த க்ளோஸ் ஆகிடும், ஏன்னா பனி பிரதேசம்ன்றதுனால. ஸோ இங்கே எங்கே இருக்குது அதுதான் எக்ஸாம் பாயிண்ட் ரொம்ப முக்கியம். நேஷ்னல் ஹைவே 1. ஸோ நேஷ்னல் ஹைவே 1 எங்கே கனெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீநகர்லேருந்து லேக்கு கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஹைவே தான் நேஷ்னல் ஹைவே. இந்த நேஷ்னல் ஹைவேயில் சென்ட்ரல் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பாஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜொஜிலா பாஸ். இது யார் தலைமையில் கட்டப்பட்டது, யார் வந்து இது பாதுகாக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன் இவங்களோட கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய இந்த பாஸ் தான் வந்து ஜொஜிலா பாஸ். நெக்ஸ்ட் யாரோட மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கீழே வரும். ஸோ ஹைவே வந்து இந்த ஹைவே வந்து 1க்கு நடுவில் இருந்தாலும் பட் ஆனால் இதோட கண்ட்ரோல் யார் இருக்குன்னா பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன் கிட்ட தான் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம டேம் சேஃப்டி ஆக்ட் 2021. ஸோ ரீசெண்டாக கொண்டு வரப்பட்ட டேம் சேஃப்டி ஆக்ட். ஸோ இது ரிலேட்டடாக என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் வேலிடிட்டி ஆஃப் டேம் சேஃப்டி பில் சேலஞ்ச் இன் ஹைகோர்ட். ஸோ என்ன ப்ராப்ளம் அது யாரை பற்றினா நம்மளோட முக்கியமாக தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் இதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஏன் நேஷனல் லெவலில் பார்க்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷனல் வேலிடிட்டி. ஸோ என்ன கான்ஸ்டியூஷனில் என்ன வேலிடிட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா வாட்டருடைய கண்ட்ரோல் வந்து யார்கிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்குது. ஸோ 3 லிஸ்ட் இருக்குங்களா, ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட், யூனியன் லிஸ்ட். ஸோ யூனியன், ஸ்டேட், கன்கரண்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய 3 பிரிவுகள் இருக்குது. அதில் நம்மளுடைய ஸ்டேட் லிஸ்ட்டில் வாட்டர் இருக்குது. ஸோ உங்களுடைய மாநிலத்தில் இருக்க மாநில உரிமைன்னு சொல்லப்படக்கூடிய
அந்த லிஸ்ட்டில் இருக்கிற அனைத்து இதுவும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மாநிலம் தான் வந்து சட்டம் எடுக்கணும், அதை வந்து பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரு நடைமுறை இருக்கிறது. வாட்டர் வந்து ஸ்டேட்டஸில் இருக்கக்கூடிய பட்சத்தில் நீங்கள் டேம் சேஃப்டி ஆக்ட் கொண்டு வரதுனால ஓகே ஃபஸ்ட்டு டேம் சேஃப்டி ஆக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கீழே 2 ஆர்கனைசேஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஒன்று ஸ்டேட் லெவல் ஆர்கனைசேஷன், ஒன்று சென்ட்ரல் லெவல் ஆர்கனைசேஷன். ஸ்டேட் லெவல் ஆர்கனைசேஷனுக்கு அந்தந்த ஸ்டேட்டில் இருக்கிற டேம்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ண ஒரு ஆர்கனைசேஷன் கிரியேட் பண்ணுவாங்க. அந்த ஆர்கனைசேஷன் வந்து என்ன பண்ண அப்படின்னா அந்த டீம் மெம்பர்ஸ்லாம் வந்து அந்த டேமோட சேஃப்டி மெஷர்மெண்ட் வந்து அப்பப்போ செக் பண்ணி சென்டருக்கு வந்து கொடுப்பாங்க. இதுதான் வந்து முக்கியமான ஒரு டேம் சேஃப்டி ஆக்டாக பார்க்கப்படுது. ஸோ தமிழ்நாட்டுக்கு இதுக்கு என்ன ரீசன், என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக நம்ம மேஜர் டேம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 மேஜர் டேம்ஸ் பார்த்தீங்கன்னா வெளிய மாநிலத்திலேருந்து இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பெரியார் டேம் அப்படிலாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கேரளாவில் இருக்குது. பட் ஆனால் அதை மேனேஜ்மெண்ட் பண்ணக்கூடிய பவர் நம்ம தமிழ்நாட்டுக்கிட்ட இருக்குது. பட் இந்த சேஃப்டி பில், இந்த ஆக்ட் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டேமோடைய சேஃப்டி மெஷர்மெண்ட் அதோட இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷனுக்கு போயிடும். ஸோ கேரளா ஸ்டேட் டேம் சேஃப்டி ஆர்கனைசேஷன் கிட்ட அந்த பொறுப்பு போடுறதுனால நம்மளுக்கு வந்து அந்த பாதிப்பு ஏற்படும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காண்டி இந்த கான்ஸ்டியூஷன் வேலிடிட்டி கேஸ் வந்து நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் எடுத்திருக்காங்க. ஸோ இது முக்கியமாக எக்ஸாம் பாயிண்ட் தெரிஞ்சுக்க வேண்டியது வாட்டர் வந்து ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்குது. ஸோ அதை எதிர்த்து தான் நம்ம கான்ஸ்டியூஷன் வேலிடிட்டிக்கு போயிருக்கோம். அது தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஆட்டோமேட்டிக் ஜென்ரேஷன் கண்ட்ரோல். ஸோ வாட் இஸ் ஆட்டோமேட்டிக் ஜென்ரேஷன் கண்ட்ரோல்? ஒன்றும் இல்லைங்க, நம்மளுடைய எலக்ட்ரிக் பவர் பிளான்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, தெர்மல் பவர் பிளான்ட், எலக்ட்ரிக் பவர் பிளான்ட், அந்த மாதிரி பிளான்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆலைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி லாஸஸ் அடிக்கடிக்கு நடக்கும். ஸோ நம்மளோட இப்போ நம்ம பரவலாக யூஸ் பண்ணுறது 50 ஹெர்ட்ஸ். ரீசெண்டாக பார்த்தோம் நார்த் சவுத் ஈஸ்ட் வெஸ்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு காமன் ஹெர்ட்ஸ் 50 ஹெர்ட்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் எலக்ட்ரிசிட்டியில். ஸோ இப்போ ஃப்ரீக்வன்சி என்ன வந்து பார்த்தீங்கன்னா அதில் லாஸ் ஆச்சாலோ இல்லை அதிகமாச்சாலோ கம்மியாச்சாலோ இந்த ஆட்டோமேட்டிக் ஜென்ரேஷன் கண்ட்ரோல் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா பவர் பிளான்ட்டுக்கு சிக்னல் சென்ட் பண்ணணும். எவ்ரி 4 செகண்டுக்கு வந்து அந்த பவர் சிக்னல்ஸ் வந்து சென்ட் பண்ணதுனால நம்மளோட ஃப்ரீக்வன்சி வந்து அழகாக மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ லாஸஸ் நம்ம ஃப்ரீக்வன்சி லாஸை தடுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம பவர் சேவிங்ஸும் பண்ணலாம். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா 2030க்குள்ளே நம்மளுடைய 500 கிகாவாட் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபாசில் ஃபியூல்லேருந்து ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ நம்ம நீடட் வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிட்டோம், பவர் சேவிங்ஸ் கொஞ்சம் குறைச்சோம் அப்படின்னா நம்மளுடைய இது யூஸ்ஃபுல்லாகும். ப்ளஸ் நம்ம இப்போது நான் ஃபாசில்லேருந்து ப்ரொடியூஸ் பண்ணுற எனர்ஜி நம்ம வேஸ்ட்டாக யூஸ் பண்ணக்கூடாது. அதையும் ரொம்ப முக்கியம் பார்க்கப்படுது. ஸோ அதுக்காண்டி இது வந்து ஆட்டோமேட்டிக் ஜென்ரேஷன் கண்ட்ரோல் கொண்டு வரப்பட்டது. ஸோ எப்படி கொஸ்டின்ஸ் இது ரைஸ் ஆகும் அப்படின்றத சொல்லிடுறேன். ஆட்டோமேட்டிக் ஜென்ரேஷன் கண்ட்ரோல் ரீசென்ட்லி அப்ளைட் இன் விச் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு கேட்பாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் பவர் இல்லைனா பவர் ஜென்ரேஷன் சிஸ்டமில் யூஸ் பண்ணுறாங்க, அது தெரிஞ்சுங்க. நெக்ஸ்ட் பொருளாதார ரீதியான முக்கியமான நிகழ்வுகளை பார்ப்போம். ரீசென்ட்லி விச் மினிஸ்ட்ரி ஹேஸ் லான்ச் பிராண்ட் இந்தியா கேம்பெயின் அப்படின்ற கேள்வி ஓப்பனாக கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. ஸோ நம்மளுடைய எக்ஸ்போர்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறோம், எக்ஸ்போர்ட்டை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் அதுக்கு ஒரு கைடன்ஸ் கொடுக்கறதுக்கும் ஒரு கெயின் மூமெண்ட் கொடுக்கணும் அப்படின்றதுக்காண்டி தொடங்கப்பட்டது தான் பிராண்ட் இந்தியா கேம்பெயின் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு கேம்பெயினாக பார்க்கப்படுது. மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி அது மாதிரி தெரிஞ்சுக்கிட்டா போதும். நெக்ஸ்ட் டு இம்ப்ரூவ் த எக்ஸ்போர்ட் ஆஃப் போத் சர்வீஸ் அண்ட் ப்ராடக்ட் இன் த மார்க்கெட். சர்வீஸும் நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும், ப்ளஸ் ப்ராடக்டோடைய எக்ஸ்போர்ட் நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியா கொஷின் சைனாஸ் டெவலப்பிங் கண்ட்ரி ஸ்டேட்டஸ். ஸோ டபிள்யூடிஓவில் ஒரு முக்கியமான ஒரு ஸ்டேட்டஸில் இருக்குங்க. ஸோ அந்த ஸ்டேட்டஸ் இங்கே பாருங்கள். லோ இன்கம் கண்ட்ரிஸ், லோயர் மிடில் இன்கம் கண்ட்ரிஸ், அப்பர் மிடில் இன்கம் கண்ட்ரிஸ், ஹை இன்கம் கண்ட்ரிஸ். ஸோ இது வந்து வேர்ல்டு பேங்க் மூலிமா வந்து நிர்ணயிக்கப்பட்டுள்ள இந்த ஸ்டேட்டஸ்லாம் வந்து பாருங்கள். லோ இன்கம் கண்ட்ரிஸ்னால் அவங்களுடைய பர் கேபிட்டா இன்கம், அது ரொம்ப முக்கியம். பர் கேபிட்டா இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாலர்லேருந்து அதோட கம்மியாக இருந்தால் அப்படி $1,000 கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து லோ இன்கம் கண்ட்ரிஸ். $1,000 கிட்டத்தட்ட ஒரு $4,095 வந்து உள்ளே இருந்துச்சு அப்படின்னா அது லோயர் மிடில் இன்கம் கண்ட்ரிஸ். 4,000 12,000 வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பர் மிடில் இன்கம் கண்ட்ரிஸ். 12,000 மேலே இருந்துச்சுன்னா அவங்க வந்து ஹையர் இன்கம் கண்ட்ரிஸ் கேட்டகரியில் வந்துடுவாங்க. நம்மளுடைய இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா 1,928. ஸோ நம்ம இந்த கேட்டகரியில் வரும். நம்ம இந்தியாவுடைய பெர் கேபிட்டல் இன்கம் 1,928 ஆஸ் பர் த வேர்ல்டு பேங்க் ரிப்போர்ட். லோயர் மிடில் இன்கம் கண்ட்ரீஸில் ஸ்டேட்டஸில் வரும். ஆனால் வந்து சைனா வந்து 10,435 பெர் கேபிட்டல் இன்கம் வந்து கிட்டத்தட்ட அப்பர் மிடில் இன்கம் உடைய ஹையஸ்ட் லெவலில் இருக்குது, 10,445. ஸோ இவங்க வந்து அப்பர் மிடில் இன்கம் கண்ட்ரீஸில் இருக்காங்க. ஸோ ரீசெண்டாக நம்ம இந்தியா வந்து என்ன கேள்வி எழுப்பிருக்கேன் அப்படின்னா நீங்கள் பெர் கேபிட்டா இன்கம் பிரகாரம் டபிள்யூடிஓடைய சலுகைகள் வந்து நீங்களே வந்து கொடுக்கணும், நீங்கள் வந்து யூஸ் பண்ணக்கூடாது, நீங்கள் அனுபவிக்கிறதுக்கு பதில் அதோடைய யூசர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா
இன்னும் வளரக்கூடிய கண்ட்ரிஸ் வந்து அனுபவிக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சைனா என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் இன்னும் அப்பர் மிடில் இன்கம் கண்ட்ரிஸ் இருந்தாலும் டெவலப்பிங் கண்ட்ரிஸ் தான், அதனால் எங்களால் அந்த சலுகைகளை மறுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது சைனா மட்டும் தான் மறுக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி யூஎஸ்ஏவும் இந்தியா சைனா 2 நாடுகளுமே வந்து அவங்களுடைய பலன்களை தானாக முன் வந்து கைவிட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் அது வந்து எந்த விதத்திலையும் இந்தியாவுக்கு பொருந்துமான்னு தெரியும். ஏன்னா நம்மளோட பெர் கேபிட்டல் இன்கம் இன்னும் கம்மியாக தான் இருக்குது. கிட்டத்தட்ட $2000 மட்டும் தான் இருக்குது. பட் ஆனால் நம்மளோட 5 மடங்கு அதிகமான பெர் கேபிட்டல் உள்ள சைனாவே வந்து கொடுக்காத இருக்கும்போது நம்மளோட இந்தியா அது கொடுக்கறது ரொம்பவும் ஏற்றக்கூடியதாக இல்லை. ஸோ இதை தெரிஞ்சிக்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ப்ளஸ் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ தெரிஞ்சுக்கலாம். அறிவியல் சம்பந்தமான முக்கியமான நிகழ்வுகளை பார்ப்போம். OMISURE, Indian Council of Indian Council of Medical Research ICMR has approved the testing kit for detecting the Omicron variant of SARS-CoV-2. ஸோ ரீசெண்டாக ஒரு கிட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா டாடா மெடிக்கல் அண்ட் டயக்னோசிஸ். அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா OMISURE அப்படின்ற ஒரு டெஸ்டிங் கிட்டை தயாரிச்சிருக்காங்க. ஸோ இந்த டெஸ்டிங் கிட் யார் கண்டுபிடிச்சா அப்படின்னா, கொஸ்டின்ஸ் எப்படி ரைஸ் ஆகுனா, OMISURE ரீசென்ட்லி டிஸ்கவர்டு பை எந்த கண்ட்ரி, இந்த கிட்டு எந்த கண்ட்ரி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இது இந்தியா, நம்மளுடைய டாடா மெடிக்கல் குரூப் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, S-gene target failure strategy was used to detect Omicron variant. ஸோ இந்த S-gene அப்படின்ற ஒரு டார்கெட் டெக்னாலஜி மூலியம் தான், ஸ்ட்ராட்டஜி மூலியம் தான் இந்த ஓமைக்ரான் வேரியண்ட் வந்து இந்த கிட் மூலியமாக கண்டுபிடிக்கிறாங்க. அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் நம்ம இன்டர்நேஷ்னல் கரண்ட் அஃபேர்ஸ் என்ன இருக்குன்றதை பார்ப்போம். டிஎஸ் திருமூர்த்தி அவர்கள் ஐநா பாதுகாப்பு செக்யூரிட்டி கவுன்சிலில் பயங்கரவாத தடுப்பு குழு தலைவராக நியூ சேர்மன் ஆஃப் கவுண்டர் டெரரிசம் ஆக்ட் ஐநாவுக்கான இந்திய தூதர் டிஎஸ் திருமூர்த்தி அவர்கள் பொறுப்பேற்றுள்ளார். ஸோ ரொம்ப 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 முக்கியமான ஒரு கேள்விங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐநா கவுன்சில் துணை அமைப்பு பயங்கரவாத தடுப்பு குழு ரொம்ப முக்கிய பங்காற்றிருக்கிறது. அதுவும் இல்லாமல் ஆன்டி டெரரிசம்க்கு எதிர்த்து போராடக்கூடிய ஒரு முக்கியமான கமிட்டியாக பார்க்கப்படுது உலக லெவலில். ஸோ அதோடைய இந்திய தூதராக யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎஸ் மூர்த்தி அவர்களை நியமிச்சிருக்காங்க, பதவியேற்றிருக்காரு. அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட், ஆஃப்டர் 2011 நியூயார்க் அட்டாக், யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில் ஃபார்ம்டு கவுண்டர் டெரரிசம் ஆக்ட். ஸோ இது நமக்கு தெரிஞ்சது தான். நியூயார்க்கில் 2011 செப்டம்பர் 11ஆம் தேதி நடந்த ஒரு நியூயார்க் அட்டாக்னால அதுக்கப்புறம் யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில் வந்து இந்த கவுண்டர் டெரரிசம் கமிட்டியை ஃபார்ம் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு யுஎன்எஸ்சி எப்போ ஃபார்ம் 1945. இதில் ஹிஸ்ட்ரி நியூஸ் இதில் உங்களுக்கு தெரியும். இந்தியாவில் வந்து 5 பர்மனெண்ட் வந்து பவர் 5 சொல்லுவாங்க, பர்மனெண்ட் மெம்பர்ஸ் இருப்பாங்க. இந்தியா வந்து அதில் நான் பர்மனெண்ட் மெம்பராக இருக்காங்க. அதுக்கு இப்போ வந்து ரீசெண்டாக என்ன பண்ணுறாங்கன்னா, இந்தியா வந்து பர்மனெண்ட் மெம்பருக்கு வேணும், அதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. அதையும் தெரிஞ்சுக்கணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஹாலிவுட். தினமும் நம்ம டிஎன்பிசி மாணவர்களுக்கு முக்கியமான நடப்பு நிகழ்வுகளை கொடுத்துட்ருக்கோம். எக்ஸாம் பண்ணிட்டுக்குள்ள என்ன தேவையோ அவ்வளோ நியூஸ் பேப்பர்ஸ்லேருந்து. நெக்ஸ்ட்டு வந்து இங்கே ப்ரிப்பேர் பண்ணுற மாணவர்களுக்கு வந்து முக்கியமான நோட்ஸ் ப்ளஸ் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் ப்ளஸ் டெஸ்ட் சீரீஸ்லாம் வந்து ஆலிவ் போர்டில் வழங்குறாங்க. நீங்கள் ஆலிவ் போர்டை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியமான யூஸஸாக இருக்குது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில்.